நாடு முழுவதும் தீப ஒளி திருநாள் கொண்டாட்டம் கோலாகலம். புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து மக்கள் உற்சாகம். ஈரோட்டில் அதிகாலையிலேயே பட்டாசுகள் வெடித்து சிறுவர்கள் தீபாவளி கொண்டாட்டம். சேலத்தில் முதியோர்கள், தூய்மை பணியாளர்கள் புத்தாடை அணிந்து உற்சாகம். சென்னை நெல்லையில் புதுமண தம்பதிகள் தலை தீபாவளி கொண்டாட்டம். புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து உற்சாகம். தீபாவளி திருநாளில் அதிகாலையிலேயே கோயில்களில் குவிந்த பக்தர்கள். சென்னை வடபழனி மற்றும் கபாலீஸ்வரர் கோயில்களில் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம். அதிகாலையிலேயே கறிக்கடைகளில் குவிந்த அசைவ பிரியர்கள். ஆட்டிறைச்சி, நாட்டுக்கோழி, மீன் வகைகளை வாங்கிச் செல்ல ஆர்வம். தீபாவளி பண்டிகைக்காக சிவகாசியில் 7000 கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனை. கடந்த ஆண்டை விட 1000 கோடி ரூபாய் கூடுதல் விற்பனை என தகவல். பரமக்குடி அடுத்த தேர்த்தங்கல் கிராமத்தில் பட்டாசு வெடிக்காமல் தீபாவளி கொண்டாட்டம். சரணாலயத்திற்கு வரும் பறவைகளின் பாதுகாப்பு கருதி கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறை. சிவகங்கை மாவட்டத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக தீபாவளியே கொண்டாடாத கிராமம். கடன் வாங்குவதை தவிர்ப்பதற்காக தொடங்கிய நடைமுறை இன்றளவும் கடைபிடிப்பு. அயோத்தியில் தீப திருவிழாவையொட்டி நடத்தப்பட்ட வான வேடிக்கை, லேசர், ட்ரோன் ஷோக்கள். இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட அகல் விளக்குகள் ஏற்றியும் பல்லாயிரக்கணக்கானோர் தீபங்களை சுழற்றியும் கின்னஸ் சாதனை. பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 29,000 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் ஒரே நாளில் 1 அடி உயர்ந்து 101 அடியை எட்டியது. குன்னூரில் மண் சரிவு காரணமாக மலை ரயில் சேவை பாதிப்பு. சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையில் மண் சரிவால் போக்குவரத்து பாதிப்பு. எந்தவிதமான பெரிய மழையையும் சமாளிக்க அரசு தயாராக உள்ளது. மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்த பின் முதலமைச்சர் பேட்டி. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மின்வாரியம் ஆயத்தமாக உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். 11,435 மின்மாற்றிகள், 3,36,000 மின்கம்பங்கள் தயாராக உள்ளதாக பேட்டி. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தேனி, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தாவேகா தலைவர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர ஆர்பி உதயகுமார் சூசக அழைப்பு. அனுபவசாலிகளுடன் விஜய் இணைய வேண்டும் என பேட்டி. நெல் கொள்முதல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி காழ்ப்புணர்ச்சியுடன் அறிக்கை. அதிமுக ஆட்சியில் நெல்லுக்கான ஊக்கத்தொகை 1 பைசா கூட உயர்த்தப்படவில்லை என
அமைச்சர் சக்கரபாணி காட்டம். பீகாரில் பணம் வாங்கிக் கொண்டு தேர்தலில் போட்டியிட சீட் தர மறுப்பதாக ஆர்ஜேடி நிர்வாகி மதன் ஷா புகார். லாலு பிரசாத்தின் வீட்டின் முன்பு சட்டையை கிழித்துக் கொண்டு அழுது புரண்டு போராட்டம். பீகாரில் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளரான நடிகை சீமா சிங்கின் வேட்புமனு நிராகரிப்பு. தேர்தல் ஆணையத்தில் சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி முறையிட்டுள்ளதாக தகவல். மருத்துவ படிப்புகளில் கூடுதலாக 10,650 இடங்களுக்கு ஒப்புதல். 41 புதிய மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கவும் மருத்துவ கவுன்சில் அனுமதி. தந்தேராஸ் பண்டிகையையொட்டி நாட்டில் நேற்று ஒரே நாளில் 1 லட்சம் கார்கள் விற்பனை. மாருதி சுசுகி நிறுவனம் மட்டும் 51,000 கார்களை விற்பனை செய்ததாக தகவல். லண்டன் சந்தையில் வெள்ளிக்கட்டிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். இந்தியாவில் முதலீட்டாளர்களின் கவனம் வெள்ளியின் பக்கம் திரும்பியதால் உலக சந்தையில் பெரும் தாக்கம். மகளிர் உலகக் கோப்பையில் இந்தியாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறிய இங்கிலாந்து அடுத்த 2 போட்டிகளில் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் இந்திய மகளிர் அணி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.